சிறகடிக்க சீரியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சிட்டி முத்து மீனா 2 பேரும் ஆஃபீஸில் வந்து கண்டபடி பேசுனதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஃபீல் பண்ணது மட்டும் இல்லாமல் என்னதான் நம்ம மீனாவுக்கு சரியான தண்டனை கொடுத்துருந்தாலும் அந்த டைமிங்கில் கரெக்டாக முத்து வந்து நம்மளை பெண்டு எடுத்துட்டான். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த முத்து மீனாவை தான். இதை தாண்டி சத்யா பண்ண பிரச்சனையால் தானே அவங்க யாரும் ஒன்று சேர விடாமல் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோடு இருக்காரு நம்ம சிட்டி. அந்த டைமில் நம்ம முத்து மீனா 2 பேரும் பூ கொடுக்கறதுக்காக வண்டியில் போகிறாங்க. இதை எதிர்ச்சா டீ கடையில் நின்று பார்த்த நம்ம சிட்டி என்ன பண்ணுறாருன்னா, ஓ நம்ம கையை காலை உடச்சி ஒரு தவளை உட்கார வச்சது மட்டும் இல்லாமல் இவங்க புருஷன் முன்னாடி 2 பேரும் சேர்ந்து ஜாலியாக ஊர் சுற்றிக்கிட்டு இருக்காங்களா, இது இருக்கவே கூடாது. குறைஞ்சது ஒரு 3 மாதம் தான் அவங்க கட்டும் கையுமா படுத்து கிடக்கணும். அதுக்கான ஏற்பாடை நம்ம பண்ணண்டா என்ன பண்ணவும் தெரியாது. இப்போவே அடித்து தூக்குறீங்க 2 பேரையும் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ரொம்பவே வேகமாக பின்தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க நம்ம முத்து மீனாவை 2 பேரையுமே. முத்து மீனாவும் இது தெரியாமல் அவங்க பட்டு ரொம்ப ஜாலியாக வண்டி ஓட்டிட்டு வராங்க. மீனாவுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால தான் நம்ம முத்து வந்து கூடவே வந்துக்கிட்டு இருக்காரு. பின்னாடி ஒரு கார் ரொம்ப வேகமாக வரதை நம்ம முத்து நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எவ்வளவோ ஃபாஸ்ட்டாக அவங்கள தாண்டி நம்ம எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வராரு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே சிட்டியோட கார் வந்து நம்ம மீனாவோட வண்டி மேலே இடிச்சிருது. இதனால முத்து மீனா 2 பேருமே கீழே விழுந்து அடிபட்டுருது. இதை பார்த்து நம்ம சிட்டி என்ன பண்ணா, டே இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருந்தோம் அப்படின்னா நமக்கு தேவையில்லாத ப்ராப்ளம் வந்துடும். நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடலாம். அவன் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் தானே இருக்க போகிறான். எப்படி நம்ம அடிச்சடியில் உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிட்டி அவங்க பட்டு கிளம்பிடுறாங்க. இதில் யாரோ பிளான் பண்ணி தான் நம்மளை சாச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம முத்து தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்டாலும் அடிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எதுவுமே பண்ண முடியாமல் ஹாஸ்பிட்டலில் நம்ம முத்து மீனா 2 பேருமே அட்மிட் பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே இது யாரோ எதிர்பார்க்காம நடந்த இன்சிடென்ட் கிடையாது, யாரோ பக்காவாக பிளான் போட்டு தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அண்ணாமலை தெரிஞ்சுக்கிறாரு. என்ன உங்கள் 2 பேருக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா இல்லை வேறு ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம அண்ணாமலை கேட்டாலும் நம்ம முத்து மீனா 2 பேருமே அதை சொல்ல மறுக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடி நம்ம ரோகிணி ஒரு பக்கம், ஓ இது எல்லாமே இவங்க சிட்டி போட்ட பிளான் படி நடக்குதோ அப்படிங்கிற மாதிரியும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.